ஆமென், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எத்தனை முடிகள் ஒரு மனுஷனால் எண்ண முடியாது. மனிதனுடைய தலையில் உள்ள முடிகளை ஒரு மனுஷனால் எண்ணவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அந்த முடிகளை எல்லாம், அந்த முடிகள் ஒவ்வொன்றும் எண்ணி வச்சிருக்கிற, ஒவ்வொருத்தருடைய தலையில் உள்ள முடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அதே போல் தான் தலையில் உள்ள முடியே ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காருன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுகிற பேச்சை அவர் எண்ணுகிறார். நம்முடைய கண்ணீர் சிந்துகிற கண்ணீரோட துருத்திகளை பிடித்திருக்கிறார், அவைகளை எண்ணுகிறார். நம்ம கேலி செய்கிறது, கிண்டல் பண்ணுறது, மற்றவங்க செய்கிற ஊழியங்களை அசட்டை பண்ணுவது, பிறருக்கு விரோதமாய் பேசுவது, பிறரை பகைப்பது, சிலருக்கு துரோகம் செய்வது, பாஸ்டர் குறித்து தீங்கா பேசுவது, அவதூறு பண்ணுவது, எல்லாத்தையும் அவர் ஆண்டவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். எண்ணி தான் வைக்கிறார். எல்லாம் தலையில் உள்ள முடியே ஆண்டவர் எண்ணுகிற பொழுது நம்ம அன்றாடம் செய்கிற காரியங்களை எண்ணுவார். எத்தனை பேருக்கு ஊழியம் செஞ்சோம், எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னோம், எத்தனை பேரை ரட்சித்தோம், எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், எத்தனை பேரை ஆண்டவரை பற்றி நற்செய்தி சொல்லியிருக்கிறோம், சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம், எத்தனை கிராமங்களில் ஆண்டவருக்காக நம்ம பணி செய்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு. அழைக்கப்பட்டவங்கள்ட்ட அதிகமாக கேட்பாருங்க. யார்கிட்ட பொறுப்பு அதிகமாக கொடுத்துருக்கிறாரோ அவங்கள்ட்ட அதிகமாக கேட்கப்படும். அதிகமாக கொடுத்தவங்க தான் இதில் என்ன பண்ணணும்? ஆண்டவர் அதிகமாக ஒருத்தவங்கள்ட்ட, இல்லை ரூபாயோ இல்லை பொறுப்போ இல்லை ஒரு தகுதியோ ஒருத்தவங்கள்ட்ட அதிகமாக ஒரு காரியங்களை ஒப்படைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட தான் அதிகமாக கணக்கு கேட்பாங்க. ஏன்னா கணக்கு கொடுத்தவங்கள்ட்ட, ஒரு பொறுப்பை கொடுத்தவங்கள்ட்ட, ஒரு அதிகாரத்தை கொடுத்தவங்கள்ட்ட கணக்கு கட்டாயம் அவங்க ஒப்படைச்சாகணும். சாதாரண உள்ளவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கீழே இருக்கிறதுனால வருவாங்க, போவாங்க, சொல்கிற வேலை செய்வாங்க, அவ்வளோதான். ஆனாலும் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுங்கிறதுனால ஆண்டவர் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், முக்கியமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருடைய காரியங்களையும் சகலமும் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதனால் பிறர் மீது குற்றமும் குறையும் சாட்டாதபடிக்கு நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணுமோ உயிரோடு இருக்கிற நாட்களில் செய்து முடிப்போம். அவருடைய உள்ளத்தை, ஏசப்பாவுடைய உள்ளத்தை மகிமைப்படுத்துவோம், மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா.